வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடம் கொஞ்சம் குப்பையாக கிடக்கு. இந்த பாருங்கள், இந்த கேட்டை நேற்றுக்கு தான் அந்த கேட் எடுத்து அந்த சைடை வச்சு இப்போ புதுசாக இந்த இடத்தையும் இங்கே மாற்றிட்டோம். பாருங்கள், எல்லோரும் இருந்தோம். இன்றைக்கி தொட்டியெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டோம். தொட்டியெல்லாம் கொண்டு வந்து அங்கே பாருங்கள், இந்த தொட்டியை கொஞ்சம் அடைச்சி இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. நேற்றுக்கு நாங்கள் காட்டியிருப்போம், ஒரு பிளான் மாற்றிட்டோம். சாரி, நேற்றுக்கு நாங்கள் மாற்றிருந்தோம். அது நல்லா தான் இருந்துச்சு. லீக்கேஜை பார்த்துருப்பிய. வேறு நாங்கள் அப்போவுமே சொல்லியிருப்போம், நாங்கள் மறந்துட்டோம். அதை அப்படியே வச்சுருந்தோம், நல்லா இருந்திருக்கோம். கொஞ்சம் நீளமாக கட்டியிருந்தோம், அதை உடச்சி நாங்கள் தெரியாமல் அப்படி வச்சுட்டோமா, அதனால் உடச்சி இப்படி கட்டிட்டோம். சிமெண்டெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு உடச்சி வச்சது. அதனால் இப்போ யூஸ் பண்ணி இப்போது செவுத்துலாம் வந்து சிமெண்ட் பெயிண்ட் அடிக்கலை, இப்போ தான் அடிச்சிருக்கோம். அதனால் இப்போ லீக்கேஜ்லாம் அவ்வளோவா இருக்காது. என்ன ஒரு லீக்கேஜாக அடிக்க மறந்துட்டோம். தர்சன், ஒரு லீக்கேஜாக அடிக்க மறந்துட்டோம், பார்ப்போம். அதனால் நாங்கள் எப்படியாவது லீக்கேஜ் அடைப்போம். ரியல் கொத்தனார் கட்டின மாதிரி நாங்கள் கட்டலான்னு பிளான் பண்ணோம். எங்கள்கிட்ட 3 வருஷமாக இந்த ஒரு கொத்தனார் கரண்டின்னு ஒன்று உடஞ்ச கொத்தனார் கரண்டி இருந்துச்சு. அதை வச்சு இப்போ தான் நாங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஸ்ட்ராங்காக கட்டிட்டோம்னா எப்படியாவது நாங்கள் உங்களுக்கு மீன்லாம் புது அப்டேட்லாம் கொண்டு வந்துட்டு மீனை எப்படியாவது நீங்கள் தான் சொல்லணும் என்ன மீன் பண்ணலான்னு கமெண்டில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் இதிலலாம் மீன் போடுவோம். இந்த தொட்டி வேறு ட்ரம்மு, வேறு ஒரு கண்ணாடி தொட்டி, எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படியாவது சொல்லுங்கள். அதுக்கடுத்து போட்டுடலாம். நாங்கள் எப்படியோ கட்டி முடிக்க போகிறோம். எப்படியாவது நாங்கள் செஞ்சுருவோம். அந்த ட்ரம்மில் ஷார்க்கா இல்லை கௌராமியான்னு சொல்லுங்கள். இதில் என்ன மான்ஸ்டர் போடலான்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த தொட்டியில் என்ன போடலான்னு எங்களுக்கு தெரில. மாலி இருக்குது, பிளாக் மாலி, இல்லைனா கப்பீஸ் போடணும். எங்களுக்கு அதை தவிர எதுவுமே இல்லை. இப்போது நாங்கள் வாங்கணும், வாங்கி தரலை யாரும். அதனால நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சரி பாருங்கள், பாருங்க ஓரி பைப்லாம் வச்சிட்டோம். போன வாட்டி இந்த பைப்பை வச்சுருப்போம், ஔவையார் உடச்சிவிட்டாரு. அந்த ஔவையார் உடச்சனால கொஞ்சம் சோழி முடிஞ்சு போச்சு. அதனால இந்த வாட்டி மாற்றிட்டோம். ஔவையார் கொஞ்சம் மேடான போதும், அவருக்கு கொஞ்சம் இதுதான். நம்ம அவர் ஒரு வீடியோ வந்திருக்காரு பாருங்க, அவர் எத்தனை வீடியோவில் வந்திருப்பாரு. அதனால நம்ம எதுவும் செய்ய முடியாது. இந்த வாட்டி ஸ்ட்ராங்காக அட்டி நொறுங்கவே செய்யாது. இந்த தொட்டியோட பிளான் காரணமாக ஒரு குறிப்பிட்ட முட்டாளால தான் கோலராட்சி. காரணம் அவர் பேர் ஔவையார். அவர் நிறைய வீடியோவில் வந்திருப்பார். சும்மா இருக்கிறதுலாம் பேசியிருக்காரு. என்ன தெரியாமல் ஒரு வாட்டி அவரை கேமராமேனுக்கு போட்டோம். அது